நம்ம ஒரு அவுட்லைனா இந்திய சுதந்திரம் எப்படி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது, மாநிலங்களுக்கு எப்படி தேர்தலுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் இதெல்லாம் என்ன சார் சம்பந்தம்? அது எப்படின்னாக்க சுதந்திரம் வந்ததுனால தான் நமக்கு தேர்தலே வந்தது. இல்ல தேர்தல் இல்லை, குடியரசாகவும் சுதந்திரமும் வரலைன்னாக்க தேர்தலுக்கு மக்களின் பங்களிப்பே இருந்திருக்காரு. சரி சார், எல்லாம் தெரியும் தான் சார். சுதந்திரம் இல்ல சுதந்திரம் அது என்ன ஒரு விஷயம்னாக்க சுதந்திரம் என்பது விலைமதிப்பு. இன்றைய காலகட்டத்தில் இந்த 2010க்கு மேல 2020 இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சுதந்திரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றாங்க அப்படிங்கிறது தெரியறது வாய்ப்பு இல்லை. எங்களுக்கே சுதந்திர போராட்டம் தெரியாது. எனக்கு 66 வயது முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆனால் நாங்க வந்து அந்த சுதந்திர போராட்டத்தின் தாக்கத்தை நாங்க வந்து உணர்ந்தோம். சரி, இப்போ தேர்தல் வரும்போது ஓகே, இப்போ வந்து ரொம்ப எல்லாரும் அதை நோக்கி ஒரு கவனம் ஈர்ப்பு வரும். என்னென்ன விஷயம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு சோஷியல் மீடியா பண்ணுறதா இருக்கும். இவங்களை பற்றி அவங்க சொல்லுறது, அவங்க பற்றி மக்களும் கொஞ்சம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் போனாங்க, இப்போ புதிய கட்சிகள்லாம் சில வந்திருக்காங்க. நாங்கள் தான் வருவோம்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் என்ன சொல்றீங்க, சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சின்ன பசங்களுக்கு வந்து அது பட்ட கஷ்டம் தெரியாது சொல்லுங்க. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க இப்போ பட்ட கஷ்டம் தெரிஞ்சிருக்கு, இப்போ அந்த சுதந்திரம் வேணும், இல்லை பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக வந்து சுதந்திரம் என்பது விலைமதிக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு வீடியோ சொல்ல ஆரம்பிக்கிறோம், அவன் பேசுகிறோம். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. ஆமாம், ஏன்னா அதுக்கு சுதந்திரமே கிடைக்காம இந்த ஆட்சி முறை வர்றதுக்கும் இப்படி ஒரு அந்த அளவுக்கு வந்து அந்த பணம், அந்த ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி விஷயம் வந்த காரணத்தினால நிறைய இளைஞர்கள் வந்து வேறுபடுத்தி போயிருக்காங்க. அதற்கு மாற்றங்கள் வரணும், மாற்றங்களை தான் தேடி வரணும், தேடினும். இப்போ வருமா இந்த மாதிரி? உதாரணமா இப்ப இருக்க நம்ம சட்ட சூழல், அரசியல் சூழல்ல இந்த மாதிரி ஒரு மாற்றம் வருமா? ஏன்னா இவர் போனா அவர் போனா இவர் இப்படிதானே மாறி மாறி மாற்றம் உண்டே, மாற்றம் இல்லாத. உறவும் நட்பும் விற்பனைக்கல்ல, உறவும் நட்பும் விற்பனைக்கல்ல. ஒரு நட்பா பழகிட்டு இருக்கோம், எடுத்ததுக்கெல்லாம் உறவு முடிச்சுக்கிட்டோம்னா அது வந்து உறவு அல்ல. அது மாதிரி நட்பா இருக்கும், எடுத்ததுக்கெல்லாம் நட்பு முடிச்சுக்கிட்டா நட்பு அல்ல. அது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சமாளிக்கணும். அதே மாதிரி சுதந்திரத்தை அனுபவிக்காதவர்களுக்கு தான் சுதந்திரத்தினுடைய அருமை என்னன்னு தெரியும். சுதந்திரம் இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் சுதந்திரம் என்றால் இவ்வளவு விலைமதிக்க முடியாததுங்கிறது உங்களுக்கு தெரியும். சுதந்திரத்தின் அப்புறம் சரி சார், இப்போ சுதந்திரம் கிடைச்சிருச்சு நமக்கு. எப்போ கிடைச்சது? டக்குனு ஏங்க கேட்குறீங்க? சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15. சரி சரி, நம்ம மட்டும் தான் சுதந்திரம் அடைஞ்சது, மக்களுக்கு கிடைச்சதா? நமக்கு தான் கிடைச்சது இல்லை, நம்ம பக்கத்தில் அண்டை நாடுகள் யாருமே இல்லை. அண்டை நாடுகள் தான் நிறைய கிடைச்சிருக்கு. அது நீ குறிப்பாக இதெல்லாம் நாம் முதல்ல வந்து பிரிட்டிஷனுடைய யுனைடெட் கிங்டம், அந்த பிரிட்டிஷ் அண்டரில் நம்ம இருந்துருந்தோம். அப்போ நமக்கு நாம பிரிக்கிறதுக்கு முன்னால, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சது. நமக்கு முன்னாடி சுதந்திரம். ஆமாம், பாகிஸ்தான் எப்போ சுதந்திரம் அடைஞ்சு சொல்லுங்க சார்? இந்தியா சுதந்திரம் யோசிக்கிறேன். ஏன் சார் நான் தான் கேள்வி கேட்கணும்? நீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு பாருங்க, இப்போ நான் ஒரு மாற்றத்துக்கு நீங்க தான் சொல்லணும்ல, நீங்களும் சொல்லலாம். நமக்கு அப்புறம் கிடைச்சிருக்கணும் இல்லை இல்லை, அப்படிங்களா? நமக்கு கரெக்டா ஒரு நாளைக்கு முன்னால நமக்கு முன்னாடியே ஒரு சுதந்திரம். 1947 ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் நாள். ஏன் சார் அப்படி கொடுத்தாங்க? ஒன் டே முன்னால கொடுத்தாங்க, முன்னாடியே கொடுத்தாங்க. என்ன காரணம்னா, பிரியாத, பிரிவினை இல்லாத மொத்த இந்தியாவை தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம். எங்க இங்கிலாந்து. அப்போ முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் அந்த இதுல வந்து என்ன பண்றாரு, தனி நாங்க ஒன்னா வாழ முடியாது, தனியாக பாகிஸ்தான் பிரிஞ்சுதான் எனக்கு வேணும், தனியாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பை இப்படி பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி அவங்க வாங்குறாங்க. சரி, வாங்குறாங்க. அது என்ன அவங்க முன்னாடி கொடுத்துட்டாங்க? அது எப்படி? என்ன முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருமைங்கிற எண்ணம் அது என்ன, அது வந்து அது ஒரு முன்னாடி வாங்கிட்டாங்க. சரி சார், ஒன் டே பிஃபோர், கரெக்டாக ஒன் டே பிஃபோர் நள்ளிரவு. நள்ளிரவு அவங்களுக்கு நள்ளிரவு. நமக்கும் 2015 நள்ளிரவு. நள்ளிரவு. நள்ளிரவு தான் கொடுக்குறாங்க. ஒரு பகல்லாம் கொடுத்துருப்பாங்க. பகல் சுதந்திரம் வந்து பகல்ல கொடுத்தா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லையா? கிடையாது. இரவு பகல கொடுத்தா ஹாட்டா கூட இருக்கலாம். இரவு நல்ல இப்போ இரவு எடுக்கிறோம் நல்லா இதாக அந்த இதெல்லாம் ஒரு என்ன ஒரு இது. சரி, இப்போ என்னன்னா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்து, சுதந்திரம் அடைஞ்ச உடனே தேர்தல் வந்துட்டா
இல்ல. எப்போ முதல் தேர்தல் வந்தது? முதல் தேர்தல்ல சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குடியரசு தினம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா, அது வரும். ஆமா, குடியரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து என்னன்னே தெரியாம இருக்கும். அப்போ வந்து ஒரு குடியரசு நிறுவப்பட்டு சரி சரி, குடியரசு தினம் எப்போ வந்து? சார் நீங்களே சொல்றீங்க சார். பாருங்க, நீங்க தான் இப்போ என்ன பொறுத்த இல்ல அப்படி இல்ல, ரெண்டு பேருமே கேள்வியா கேட்டு பதிலா வந்தனா வியூவருக்கும் 1900 சரி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது தவறு இல்லை. தெரிஞ்சுக்கிடணும் ஆர்வம் இருக்கு பாருங்க. ஜனவரி 1950 கரெக்டுங்களா? 50 ஜனவரி 26 ஜனவரி 26 வர ஜனவரி 26 நீ 26 ஒரு ரெண்டு பொங்கல்லாம் ஞாபகம் சார். ஜனவரி நியூ இயர் பொங்கல் சாப்பிடணும் இல்லையா? யாரா சொன்னாதான் அந்த குடியரசு தினம் அப்படி வருது. எப்படின்னாங்க, பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டமேதை, அவரை பத்திலாம் நம்ம வந்து வெளியே சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அப்பேற்பட்ட பெரிய படிப்பாடி படைப்பாடி தேசத்திற்காக ஒரு சட்டத்தை முழு வடிவமாக கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர். அவர் தலைமையில அரசியல் சாசன சட்ட வடிவமைப்பு அதற்கான ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு அதாவது டிராஃப்டிங் கமிட்டியுமாங்க. அந்த குழுவில் பல அரசியல் வல்லுநர்கள் ஒன்னா சேர்ந்து அதை இது பண்றாங்க. ஆனால் அம்பேத்கர் அவருடைய தலைமையில அது வடிவமைக்கப்படுது. சுதந்திரம் அடைந்த பிறகு, சுதந்திரம் அடைந்தவுடன் யார் பிரதமர் ஆகிறாங்க? ஜவஹர்லால் நேரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு சுதந்திரம் அடைகிறாரு. சிம்பாலிக்காக அந்த டைம்ல எப்படி சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. சுதந்திரம்ங்கிறத எழுத்து வடிவமாக கொடுக்கறத விட எப்படி அதை ஒரு சிம்பாலிக்க காட்டணும் இல்லையா மக்களுக்கு? பிரிட்டிஷ்காரன் சொல்றதா இல்லை நமக்கு நம்ம சொல்றதா? இல்ல, பிரிட்டிஷ்காரன் நம்மகிட்ட சுதந்திரம் கைமாறுவது எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்டோம்னா ராஜாஜி ஒரு ஐடியா பண்றாரு. அப்போ வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தவர் ராஜாஜி. மவுண்ட் பேட்டன் கடைசி ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல். ராஜாஜி முதலும் கடைசியுமான இந்திய கவர்னர் ஜெனரல். ஆரம்பிச்சு எங்க போயிட்டு இருக்கோம்? இல்ல பரவாயில்ல, முதலும் கடைசியுமான இந்திய கவர்னர். தெரிஞ்சுக்கிட்டோம், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த கவர்னர் ஜெனரலா இருக்கும்போது ராஜாஜிட்ட கேட்கிறாங்க என்ன பண்ணலாம். அப்போ நம்ம தருமபுர ஆதீனம் தமிழ்நாட்டுல ஒரு செங்கோல் வச்சிருக்காங்க. அந்த செங்கோலை எடுத்து கொடுத்து கைமாறி இவற்றிலிருந்து செங்கோலை மாற்றினா ஆட்சி மாறியதாக அர்த்தம். அவ்வளவுதான். அந்த காலகட்டத்தில் இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் அந்த செங்கோல் மதுரை இல்லை, இது தருமபுர ஆதீனம். தருமபுர ஆதீனம் அங்க இருந்தா அங்கதான் செங்கோல். அங்க வேற எங்க செங்கோல்? அந்த ஆதீனத்திலிருந்து திருவாவூர் இது ராஜரத்னம் பிள்ளை அவர் வந்து தவறு அது அதை முழங்க அந்த இதெல்லாம் வச்சு இது பண்ணி அந்த செங்கோலை கொடுத்து. இது எந்த இடத்துல சார் நடந்தது? இது பர்டிகுலர் டெல்லி செங்கோட்டை. டெல்லியிலேருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அது உடனடியாக இல்லை, நைட்டோ ஃப்ளைட்ல கொண்டு போறாங்க. ஆமா, இதுக்குள்ளேயே நிறைய எவ்வளோ டீட்டெயில். முதல் நாள் சொல்லி மறுநாள் வந்து நைட்டோ ரெடி பண்ணி கொண்டு போறாங்க. இதை நீங்களும் நானும் சொன்னா கூட உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். சென்னையை பொறுத்தவரை பிரபலமானது உம்முடி பங்கார செட்டியார். உம்முடி பங்கார செட்டி அப்படிங்கிறவங்க வந்து நகைத்தொழில பிரபலமானவங்க, பல தலைமுறையா இருக்கவங்க. அவங்களுடைய 2 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவங்க தான் இதை செய்து கொடுத்திருக்கிறாரு. 2 தலைமுறை முன்னாடி இருக்கு. எங்க அப்பா எங்க தாத்தா செஞ்சு கொடுத்துறாரு. இந்த செங்கோல் இல்ல புதிதாக செங்கோல். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பண்ணா ஒரு பரிமாற்றம் சுதந்திரம் கிடைச்சதா இருக்கும். சரி சார், சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இங்கிருந்தே தர்மபுர ஆதீனத்துலேருந்து செங்கோல் போய் ரெடி பண்ணி போய் நைட்டு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ இது என்னன்னா 1947 ஆகஸ்ட் 15, 1950 ஜனவரி 26. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் சார்? அரசியல் சாசனத்தை வடிவமைத்தாங்க. 3 வருஷம். அப்போ அங்க இப்போ யார் 3 வருஷங்கிறது நீங்க அரசியல் சாசனங்கிறது நீங்க எழுதில்லை. ஒவ்வொரு விஷயத்திலையும் செக் அண்ட் கார்டர் இருக்கும். இந்தியாவுடைய பவர்ஃபுல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் சொல்லுவீங்க? இப்போ பிரதம மந்திரி, ஜனாதிபதி ஃபர்ஸ்ட். ஆனா இது பிரகாரம் பார்த்தா ஜனாதிபதி, ஆனா பவர்ஃபுல்லா இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படி அந்த கேட்டகரியில் தான் இருக்கு. இல்லை அப்படி இல்லை. இந்திய அரசியல் சாசன சட்டம் உச்சநீதிமன்றம் யாருக்குமே அதிகமான பவரை கொடுக்கல. அரசியல் சாசன சட்டம் தான் பவர்ஃபுல்.
அந்த அரசியல் சாசன சட்டத்தை வழிநடத்தக்கூடிய மத்திய கேபினெட் அமைச்சரவை தான் பவர். ஆனா லிட்டரலா கையெழுத்து போடுறது யார் அப்படின்னாக்க ஜனாதிபதி. இந்தியாவின் முதல் குடிமகன், இந்தியாவின் தலைமை. அச்சா, ஆனா நிர்வாகம் யார் கையில? அமைச்சரவையின் தலைவர் பிரதமர் தான் முடிவுகள் எடுக்கிறார். சரி, இப்ப நமக்கு உங்களுக்கு என்னோட கேள்வி என்னன்னா, அதான் சார் பண்றேன் 3-4 வருஷமா சார் அது அரசியல் சாசனம் எழுதினாங்க. ஆமா, சரி, அப்படியே கூட வச்சு அந்த காலகட்டங்கள்ல இந்தியா எப்படி இருந்து, யார் ஆட்சியின் கீழே இருந்து, யார் ஆட்சி பண்ணா, அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு? இல்ல, அப்பவே என்ன பண்றாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்பவே அமைச்சிட்டாங்க. அமைச்சாங்க. தேர்தல் எதுவும் கிடையாது. தேர்தல் இல்லாம இடைக்கால சட்டம். அது எப்படி அப்போ அவர் எப்படி சாய்ஸ் பண்றாங்க? அவர் இல்ல இருக்கிறாங்க, இதை கொடுக்குறாங்க, அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஒரு அமைச்சரவை வச்சு அமைக்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி. இன்றைய அப்படி காந்தி அவர்களுடைய இதன் பேர்ல தான் அந்த சுதந்திரம் போராட்டம் இது சாத்வீக போராட்டமாக ஆரம்பிச்சு அந்த சுதந்திரம் கைமாறுது. ஆனா அப்போ அவர் ஆட்சி ஒரு ஆட்சி இது அப்படியே வந்துடுச்சு. இவங்க வந்துட்டாங்க. ஆனா அது ஒரு இடைக்காலமா பண்றோம். அது வரைக்கும் என்ன பண்ணோம், குடியரசு வர்ற வரைக்கும் ஆனா அது வரைக்கும் குடியரசு ஆகல. சுதந்திரம் மட்டும் கிடைச்சிருக்கு நம்ம. ஓகே, இப்போ குடியரசு ஒரு 3 வருஷமா 4 வருஷமா 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு. இது எப்படி இந்த நிகழ்வு எப்படி நடக்குது? இப்ப செங்கோல் மாத்தினாங்க. இல்ல, குடியரசு முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் வர்றார். அவருக்கு அப்புறம் வர்றது டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் எங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்தவர். அவருடைய பிறந்த தினம் தான் இதாக கொண்டாடப்படுது. இது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. ஏன்னா உங்க மதர் டீச்சர் அந்த நிலையில் இருக்கீங்க. இல்லை ஸோ இப்போ அது ஓகே. இப்போ குடியரசு முதல் குடியரசுத் தலைவராக அவங்க அதுவும் இப்போ இது எல்லாமே இவங்களுக்கு மேல் மட்டத்திலேயே தான் முடிவெடுக்கிறது இல்லையா? இப்படி பண்ணலாம் நம்மள இப்போ சரி சார். இப்போ அடுத்த தேர்தல் எப்போ வந்து? தேர்தல் 1952. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு முதல் தேர்தல். இப்போ மொத்தம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 5-6 வருஷமா 5 வருஷம் ஆயிடும். 5-6 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இல்லை. அப்போ முதல் தேர்தல் நமக்கு எப்போ வந்ததுன்னா 1952. ஓகே, 52 தேர்தல் நடக்கும்போது அப்பெல்லாம் என்னன்னா அதுக்கு முன்னால முறை 52 தேர்தலுக்கு முன்னால மாநிலங்கள் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படும். சென்னை ராஜதானி, கல்கத்தா, மும்பை, அந்த காலத்து பாம்பே,